அனைவருக்கும் வணக்கம். ஏசி மேக்ஸ் 7ஆம் வகுப்பு பார்க்குறோம். பருவம் 3ல பயிற்சி 2.3ல கேள்வி 10வது கேள்வி பார்க்குறோம். 10வது கேள்வி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரோஜா மாத சம்பளமாக ரூபாய் 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்காக 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுக. செலவுடைய எக்ஸ்பென்ஷனுடைய பர்சன்டேஜ் கேட்கிறாங்க. அதான் இப்ப நம்ம என்ன செய்யணும், இதுல டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா மொத்தம் 18,000 கொடுக்குறாங்க. அப்போ இதுல கல்விக்காக செலவு பண்ணுவது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வரதான் 2 ரேஷியோ, அது எக்ஸ் எடுத்துக்கும். சேமிப்புக்கு எவ்வளவு அப்படின்னா 1 ரேஷியோ இருக்குன்னா 1x எடுத்துரும். செலவின் 3 ரேஷியோ இருக்குனால 3x போட்டுரும். அப்போ 1:2:1:3 ரேஷியோ எப்படி வரலாம்னா எக்ஸ் வரலாம். 2x ரேஷியோ 1x ரேஷியோ 3x வரும். இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 2x பிளஸ் 1x பிளஸ் 3x. இது மூணுத்தையும் ஆட் பண்ணனா ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா ஈக்குவல் 18,000. அப்ப இது மூணுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 2x பிளஸ் 1x பிளஸ் 3x ஈக்குவல் டு 6x வரும். அப்ப 6x ஈக்குவல் டு 18,000. அப்ப 6 டிவைட் பண்ணிடும் ரெண்டு பக்கமும், இருபுறமும் டிவைட் பை 6ன்னு அர்த்தம். ஏன்னா x பவர் 6 6 கேன்சல் பண்ணி x கிடைக்கும். அப்ப 6 கேன்சல் ஆகிக்கிறோம். திருப்பியும் x மட்டும் இருக்கும் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல 1 6 6 3 6 18 வரும். அதான் 3,000 அர்த்தம். அப்போ x ஈக்குவல் டு ருபீஸ் 3,000. அப்போ 3,000 ரூபாய். அப்போ இதுல எஜுகேஷனுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கணும். அப்ப எஜுகேஷன் 2x கூட இந்த 3x 3,000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6x வரும். அப்ப கல்விக்கானது அமௌண்ட் எவ்வளவு? எஜுகேஷனுக்கானது கல்விக்கான தொகை 2 × 3,000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மொத்தம் 6,000 ரூபாய். சேவிங்ஸ் எவ்வளவு ரூபாய் போயிட்டு 18,000 அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 × 3,000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3,000 ரூபாய் சேவிங்ஸ் போயிடுது. அதர் எக்ஸ்பென்ஷன் செலவினங்கள் எவ்வளவு 3x கூட 3,000 போட்டு தரீங்கன்னா 3 × 9,000 ரூபாய் செலவு. 18,000 9,000 போயிடுது. அப்போ எக்ஸ்பென்சஸ் பர்சன்டேஜ் செலவின சதவீதம் கேட்கறாங்க. நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 18,000 கொடுத்துருக்காங்க. அது தெரியும். இப்ப நமக்கு எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பர்சன்டேஜ் செலவினத்துடைய சதவீதம் மொத்த அமௌண்ட் 18,000, அதுல செலவினம் எவ்வளவு 9,000. அது இன்ட்டு 100ஆல பெருக்கி 100ஆல வகுத்துரும். இப்ப டிவைட்ல 100 போட தேவையில்ல, சதவீதம் போட்டுக்கலாம் ஐடியா கூட. இது வகுத்துரும். 9 9 2 9 18. அப்ப எத்தனை 9,000 இருக்கும்? 9,000 இதுல 2 9,000 18,000. அப்போ 1/2 அப்படியே இருக்கும். இந்த 2 அப்படியே எழுதிடும். பெருக்கல் மேல 100 பாத்தீங்கன்னா அது 100 அப்படியே எழுதிடும். பை 100 பத்தி டிவைட்ல அதுதான் சதவீதமா எழுதும். இந்த பகுதியில் இருக்கிற 100 தான் சதவீதமா எழுதும். டினாமினேட்டர் 100 பர்சன்டேஜ் எழுதிடும். அப்ப இது அடிக்கிறோம். 1 2s are 2. இது எத்தனை இருக்கும்? 50 2s are 100 வந்துடும். அதனால 50% இது எதுக்கு? எக்ஸ்பென்ஷன் பர்சன்டேஜ், அதாவது செலவினத்தினுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 50% செலவினம் ஆகுது. இதே போல மற்றதுக்கு போட்டுப்பாங்க. எஜுகேஷன் சேவிங்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். இது ரொம்ப மறக்காம சப்ஸ்கிரைப்